என்ன கைஸ் இது ஹர்திக் பாண்டியா டு சிஎஸ்கே ட்ரேடு யார் எதிர்பார்க்காத நேரத்தில் சிஎஸ்கே இந்த மாதிரி ஒரு அப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஹர்திக் பாண்டியா டு சிஎஸ்கே ட்ரேடு இங்கேருந்து பாசிபிளாக ஹர்திக் பாண்டியா ட்ரேடு பற்றி லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குது ஸோ அதை பற்றி இப்போ நம்ம வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். அண்டு கைஸ் டியான் ஃபாரஸ்டரோட நிலமை அடுத்த வருஷம் சிஎஸ்கேல என்ன ஆக போகுது, டியான் ஃபாரஸ்டரை ரீட்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஸோ ரீட்டைன் பண்ணால் சிஎஸ்கே எப்படி ஓவர்சீஸ் ஸ்லாட்டை அக்காமடேட் பண்ண முடியும், ரிலீஸ் பண்ணால் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான பிளேயரை ரிலீஸ் பண்ணுவாங்களோங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ கைஸ் வீடியோக்கு லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துங்க, சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். என்ன கைஸ் இது ஃபைனலாக நம்ம பிசிசிக்கு கொஞ்சம் அறிவு வந்துருச்சா? எஸ், இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் டீம் ஒரு புது ஹெட் கோச்சை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கௌதம் கம்பீரை விட்டு மூவ் ஆக போகிறாங்க. பிகாஸ் கௌதம் கம்பீர் இந்தியா கோச் ஆனதுக்கப்புறமா இந்தியா டெஸ்ட் சீரீஸ் ஒயிட் வாஷ் ஆனாங்க, எக்கச்சக்க டெஸ்ட் சீரீஸ் தோத்தாங்க, ஓடிஐ சீரீஸ் தோத்தாங்க, இப்போ T20 தோத்துக்கிட்டு இருக்காங்க. எஸ், சாம்பியன்ஸ் ட்ராஃபி T20 கப்லாம் ஜெயிச்சா இருக்கலாம், பட் பைலாட்ரல் சீரீஸ்லாம் ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க டீம் இந்தியா. அதனால் வந்துக்கிட்டு புது ஹெட் கோச் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நல்ல ஒரு ஹெட் கோச்சாக பாருங்கள். அந்த ஹெட் கோச் வந்து பாலிடிக்ஸ்லாம் பண்ணக்கூடாது, டேலண்ட்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவ்வளோதான் கேட்டுக்கிறது. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே சிஎஸ்கே IPL 2027க்கு டியான் ஃபாரஸ்ட்டை ரீட்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கலாம். யார் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படியே அவரை ரிலீஸ் பண்ணால் சிஎஸ்கே டேலண்ட்டை வேஸ்ட் பண்ண மாதிரி ஆகிடுமே, இல்லைனா சிஎஸ்கே ரீட்டைன் பண்ணால் அதுலேயும் பிரச்சனை இருக்குது. ஸோ ரீட்டைன் பண்ணால் பிளேயர்ஸ் ஆப்ஷன் எடுக்க முடியாது, ஓவர்சீஸ் கோட்டாவில் காலி பண்ண முடியாது. இப்படி இருக்கும்போது சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க, இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாகவே பார்க்க ஃபஸ்ட்டாக சிஎஸ்கே இந்த வருஷத்தில் சைன் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட்னா அது கண்டிப்பாக டியான் ஃபாரஸ்டரோட சைனிங் தான். பிகாஸ் ஜஸ்ட்டு குளோபல் கிரிக்கெட்டர் ஒன் ஆஃப் த ஃபினிஷர் எவால் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. முக்கியமாக சவுத் ஆஃப்ரிக்கா சர்க்கியூட்டில் அவரை பற்றி பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணுறாங்க. அடுத்த ஆல்பி மோக்கல் லெவலுக்குலாம் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் கைஸ் நம்ம வரைக்கும் எதுக்கு கைஸ் போகிறது, நம்ம ஜேஎஸ்கே டிஎஸ்கேல கொடுத்த சான்ஸ் எல்லாமே டியான் ஃபாரஸ்டர் அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. பவுலிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும். அண்ட் அவரோட ரீசெண்ட் ஃபார்மை எடுத்து பார்த்தா சூப்பராக இருந்துக்கிட்டு இருக்கு. அவருக்கு ஐபிஎலுக்கு அப்புறமா விச்சாலிட்டி பிளாஸ்ட் போய் ப்ளே பண்ணார், பேட்டிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார், பவுலிங்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். அண்ட் இதனால் அவருக்கு 100 கான்ட்ராக்ட் கிடச்சிச்சு. பிபிஎல்லையும் பல டீம்ஸ் சைன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படியே கைஸ் கிளியராக தெரியுது டியான் ஃபாரஸ்டர் ஒரு ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் கண்டிப்பாக இருப்பாருன்னு. சிஎஸ்கே டியான் ஃபாரஸ்டர் ரீட்டைன் பண்ணுவாங்களா, ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சிஎஸ்கே ரீட்டைன் பண்ணால் அவரை தான் பிளேயிங் 12 விளையாட வைக்க முடியாது. ஓகே, அவரை பேக்கப்பாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஓவர் 10க்கு பேக்கப்பாக நம்மளால் டியான் ஃபாரஸ்டரை பெர்ஃபெக்டாக வச்சுக்க முடியாது. பிகாஸ் ஓவர் 10 ஒரு மோர் ஆஃபன் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர், பட் டியான் ஃபாரஸ்டர் எடுத்து பார்த்தோம்னா ஒரு மோர் ஆஃபன் பேட்டிங் ஆல்ரவுண்டர். கண்டிப்பாக டியான் அஃப்காலாக இருக்கும். என்ன பண்ணுறது, நம்ம டியான் ஃபாரஸ்டை ரீட்டைன் பண்ணுனா ரிலீஸ் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி. ஓகே கைஸ், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே டியான் ஃபாரஸ்டை ரீட்டைன் பண்ணணுமா, அப்படி ரீட்டைன் பண்ணால் யாரோட பேக்கப்பாக சிஎஸ்கே டியான் ஃபாரஸ்டரை பார்க்கணும்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ஹர்திக் பாண்டியா டு சிஎஸ்கே ட்ரேடை பற்றி நம்ம சிஎஸ்கே இப்போ அஃபீஷியலாக ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அது என்ன ஹிண்ட்டு, முக்கியமாக அது ஹிண்ட்டு ஹர்திக் பாண்டியா ட்ரேடை தான் குறிக்குதா, இல்லை அசுதோஷ் சர்மா ட்ரேடு, இல்லை வேறு ஏதாச்சும் ட்ரேடுக்காக சிஎஸ்கே ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்களா, என்ன ஏது அப்படின்னு இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே பார்ப்போம். லிட்ரலாக கைஸ் அன்எக்ஸ்பெக்டட் சிஎஸ்கே இதை மாதிரி ஒரு டீம் ட்ரேடுக்காக இந்த மாதிரி ஹைப்பெல்லாம் கொடுக்கறது இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. எஸ் கைஸ், இதுக்கு முன்னாடியே சஞ்சு சாம்சன் ட்ரேடில் தான் போன வருஷம் சிஎஸ்கே வாங்கினாங்க. பட் அது பண்ணது எப்போனா இந்த ரிட்டர்ன்ஸ் அண்ட் ட்ரேடு எல்லாம் நடக்கிறதுக்கு 1 or 2 weeks முன்னாடி தான் பண்ணது. பட் இப்போது கைஸ் எப்போ தான் ரிட்டர்ன்ஸ் அண்ட் எப்போ தான் ட்ரேடு விண்டோ ஓப்பன் ஆக போகுதோ அப்படின்னு இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. பட் இவ்வளோ சீக்கிரமாக சிஎஸ்கே ட்ரேடு ஹிண்ட்ஸ்லாம் கொடுக்கறது ரெடியாக நின்று இருக்காங்க. கைஸ் நேற்று நைட்டு கூட ஒரு ரீல் சிஎஸ்கே அஃபிஷியலாக அவங்க சோசியல் மீடியா ஹேண்டிலேருந்து ட்ராப் பண்ணாங்க. அந்த ரீலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஎஸ்கே லைக் நம்ம லியோ ஃபஸ்ட்டு ஃபோன் பார்க்குற போல் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம குல்தீப் யாதவ் அண்டு ரிஷப் பந்த் ட்ரேடு ஃபோட்டோ இருக்குது. ஸோ அந்த ட்ரேடு ஃபோட்டோவை பார்த்துன்னு அப்படியே லியோ திரும்பி அந்த சிஎஸ்கே அப்படியே ஒரு டெக்ஸ்ட்டு போட்டுருக்காங்க. அந்த ட்ரேடில் பார்த்தோம்னா தமிழ் பிளேயர் அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ் பிளேயர்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக சாய் கிஷோர் தான். அதே மாதிரி பார்த்தோம்னா சிஎஸ்கேவோட சிஓவோட பேசுகிற மாதிரியும் இருக்குது. ஹர்திக் பாண்டியா இருக்க சான்ஸ் இருக்குது, இன்னொன்று சாய் கிஷோர் இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.